விவசாய பெருமக்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம ஏரியாவில் வந்து பார்த்திங்கன்னா திருவண்ணாமலை மாவட்டம் காட்டுமலைனூர் கிராமத்தில் திரு முருகதாஸ் அவங்க வயலில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3 ஏக்கர் வந்து நெல் நடவு பண்ணியிருந்தாங்க. 3 ஏக்கர் வந்து சன்னரக நெல், மகேந்திரா அப்படின்ற டைப்பில் உள்ள நெல் வந்து சன்னரக நெல் போட்டிருந்தாங்க. அது வந்து அவங்க நடவு பண்ணி அப்புறம் அடி உரம் போட்டு நார்மலாக நடவு பண்ணி அப்புறம் ஒரு 15-20 நாள் கழித்து வந்து யூரியாவும் அதுக்கான குருணைகள் சீவீட் எக்ஸ்ட்ராக்களோட குருணைகளும் போட்டிருந்தாங்க. ஆனால் நடவு பண்ணதுலேருந்து கிட்டத்தட்ட 35-40 நாள் வரைக்கும் வந்து அவங்களுக்கு சுத்தமாக எந்த விதமான கிளைப்புகளும் இல்லாமல் வயலே ஒரு காய்ந்து போகக்கூடிய நிலைமை. குறிப்பாக வந்து அந்த நெல்லினுடைய வேர், அந்த நாற்றினுடைய வேர் வந்து சரியாக இறங்காமல் அதனால் தூர்கிளைப்புகள் எதுவுமே இல்லாமல், இன்னும் குறிப்பாக சொல்ல போனால் பயிர்களே காய்ந்து போன நிலையில் இருக்கக்கூடிய மாதிரி ஆயிடுச்சு. அந்த வீடியோ எல்லாமே உங்களுக்கு இதில் போட்டு விட்றேன். அப்புறம் வந்து கூப்பிட்டு கேட்டாங்க, அவங்க வந்து ஃபீல்டை போய் பார்க்க சொன்னாங்க. நான் போய் பார்த்தேன். பார்த்ததுக்கப்புறம் வந்து நம்ம அந்த வயல், அப்படி இருந்த வயலை வந்து நம்ம எப்படி திரும்ப நல்ல நிலைமைக்கு கொண்டு வந்து அதில் வந்து ஒரு நல்ல மகசூல் வர்ற மாதிரி எப்படி பண்ணோம், அந்த 2 வீடியோவும் நம்ம வந்து போய் பார்த்து உரம் பரிந்துரை பண்ணி மருந்து பரிந்துரை பண்ணி நம்ம கொடுக்குறதுக்கு முன்னாடி வயல் எப்படி இருந்துச்சு, கொடுத்ததுக்கு அப்புறம் வந்து வயல் எப்படி இருந்துச்சு, என்னென்ன பண்ணோம் அப்படின்றத பற்றி இந்த வீடியோவில் வந்து நம்ம விளக்கமாக பார்த்துடலாம். முதல்ல வந்து அவங்க வந்து பார்க்க வரும்போது வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு நடவு பண்ணலேருந்து ஒரு 30-35 நாள் 40 நாள் கழித்து பக்கத்தில் உள்ள வயல்காரங்க எல்லாமே இதை வந்து நீங்கள் உழுதுடலாம் அல்லது இதை அழிச்சிட்டு வேறு ஏதாவது பயிர் வச்சுக்கலாம், ஏன்னா வந்து இந்த நெல் வந்து கொண்டு வர முடியாது, மோசமாகிடுச்சு அப்படிங்கிற கண்டிஷனில் வந்து என்கிட்ட வந்து சொன்னாங்க. அதுக்கப்புறம் போய் நான் போய் பார்த்துட்டு, சரி இவ்வளோ செலவு பண்ணியிருக்கீங்க, அதை சரி பண்ணி கொண்டு வந்துடலாம் அப்படின்னு மாதிரி சொல்லி அதுக்கான மருந்துகளை வந்து நம்ம கொடுக்க ஆரம்பித்தோம். முதல்ல வந்து உரங்கள் வந்து கொடுத்தோம். என்னென்ன கொடுத்தோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஏக்கருக்கு 1/2 மூட்டை யூரியா, அது கூட 10 கிலோ நல்ல கம்பெனியில் உள்ள நுண்ணூட்டம் சாயில் அப்ளிகேஷன், வேர் வழியாடக்கூடிய மணலில் கலந்து நம்ம உரத்தோடு சேர்த்து போகிற மாதிரியான நுண்ணூட்ட கலவை வந்து ஏக்கருக்கு 10 கிலோ கொடுத்தோம். ஒரு 1/2 மூட்டை யூரியா கொடுத்தோம், 1/2 மூட்டை பொட்டாஸ் கொடுத்தோம். இது வந்து முதல் டோஸாக கொடுத்தோம். கொடுத்ததுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து ஒரு உரம் போட்டதுலேருந்து ஒரு 5 நாள் கழித்து வந்து நம்ம ஸ்ப்ரே கொடுத்தோம். ஸ்ப்ரேயாக கொடுத்தது வந்து ஏக்கருக்கு 1/2 கிலோ சாப்பிலைசர் ப்ளஸ் ஏக்கருக்கு வந்து 1/2 கிலோ வந்து ரெட் ஆல்கே ஜெல். இது கூட நார்மலாக கொடுக்கக்கூடிய மருந்து வந்து ஏக்கருக்கு 1/4 லிட்டர் வந்து லாம்டா சைக்ளோத்ரின் 5VC, அது கூட வந்து அசிபேட் வந்து 200 கிராம் ஏக்கருக்கு, இந்த மாதிரி கலந்து வந்து ஸ்ப்ரே கொடுத்தோம், ஒரு டோஸ் கொடுத்தோம். இது கொடுக்கும்போது இது கூட வந்து ஆல்-19 சேர்த்துக்கிட்டோம். ஏக்கருக்கு வந்து 1/2 கிலோ அப்படின்ற விதத்தில் வந்து நம்ம வந்து ஆல்-19 சேர்த்துக்கிட்டோம். இது கூட வந்து மைக்ரோ நியூட்ரியன் மிக்சர், நல்ல கீலேட்டட் ஃபார்மில் உள்ளது, ஸ்ப்ரே பண்ணக்கூடியது, சிங்க், பெரஸ், மேங்கனீஸ், மாலிப்டினம், காப்பர், சல்ஃபர், மெக்னீஷியம், போரான் போன்ற சத்துக்கள் நிறைந்த, அதோடு சேர்ந்து சீவீட் எக்ஸ்ட்ராக்டும் சேர்ந்த மைக்ரோ நியூட்ரியன் மிக்சரும் வந்து கலந்து ஸ்ப்ரே பண்ணோம். அப்படி பண்ணும்போது வந்து ஒரு கொஞ்சம் கொஞ்சமாக வந்து அது வந்து வேர் பிடிக்க ஆரம்பிச்சது, நல்லாவே பச்சை கட்டி வந்தது. கொஞ்சம் கொஞ்சமாக அதில் என்ன மாற்றங்கள் வந்துச்சு, அந்த பயிர் வந்து அறுவடை டைமில் வந்து எப்படி வந்து அது மகசூல் வந்தது அப்படின்றது எல்லாமே வந்து நான் வீடியோ எடுத்து வச்சுருக்கேன். உங்களுக்கு வந்து இதில் வந்து அட்டாச் பண்ணுறேன். இதில் பாருங்கள், இது பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும் வந்து நம்ம எப்படி இருந்த பயிரை எப்படி மாற்றி கொண்டு வந்திருக்கோம் அப்படின்றது வந்து. இதில் முக்கியமான விஷயம் வந்து பார்த்திங்கன்னா, விவசாயிகள் வந்து கவனிக்க வேண்டியது, இந்த சேறு கலக்கும்போது, குறிப்பாக வந்து கடைசி உழவு நம்ம வந்து இந்த நடவு பண்ணுறதுக்காக சேறு கலக்கி நம்ம பண்ணும்போது வந்து டிராக்டரை வச்சு உழுகிறதுனால அதிகப்படியான ஆழத்துக்கு வந்து சேறு கலக்கப்படுது. அதனால் வந்து மண் வந்து மிகவும் ஒரு பஞ்சு போன்ற அல்லது புலப்புழப்பு தன்மை வந்து அதிகமாகிடுது. இதன் காரணமாக வந்து நாற்றுகள் சரியாக வேர் பிடிக்க முடியாத சூழ்நிலை இருக்குது. அதுக்கு வந்து நம்ம தகுந்த உரங்கள் மற்றும் இலைவழி தெளிப்பு உரங்கள் 2மே கொடுக்கணும். முக்கியமான விஷயம், தகுந்த உரங்களையும் கொடுக்கணும், அதே நேரத்தில் வந்து சாயில் அப்ளிகேஷனாக வந்து கொடுக்க வேண்டியது நுண்ணூட்ட கலவை கொடுக்கணும், ப்ளஸ் சாப்பிலைசர் கொடுக்கணும். அப்படி சாப்பிலைசர் வந்து கிடைக்காதவங்க நுண்ணூட்ட கலவை ப்ளஸ் கார்பன்டசிம் மேங்கோசேப் ப்ளஸ் ஆல்-19 அந்த மாதிரி கலந்து கொடுக்கணும். அது வந்து பொதுவாக நம்ம கொடுக்குற எல்லாமே வந்து கொடுத்த இடங்கள் எல்லாத்துலேயுமே இந்த மாதிரியான பிரச்சனை உள்ள இடங்கள்லாம் இந்த கொடுத்து நம்ம வந்து சரி பண்ணி நிறைய கொண்டு வந்திருக்கோம். அது மாதிரி நல்ல ஒரு பயிர் வளர்ச்சியும் கொண்டு வந்திருக்கோம். நல்ல காஞ்சி போகக்கூடிய நிலைமையில் இருந்தது, சரியான வேர் வளர்ச்சி, தூர்கிளைப்புகள் இல்லாமல் அழுகிய நிலையில், குறிப்பாக வந்து வேர்கள் அழுகிய நிலையில், புதிய வேர்கள் இறங்காத நிலையில் இருந்த வயல்கள் எல்லாமே வந்து நம்ம கொடுத்த மருந்துக்கு அப்புறம் வந்து நல்லா பச்சை கட்டி, வேர் வளர்ச்சி, தூர்கிளைப்புகள் வந்து நல்லா பச்சை கட்டி, அதிக தூர்கள் வந்து நல்ல கதிர்கள் வரக்கூடிய ஒரு சூழ்நிலையை வந்து நம்ம நிறைய உருவாக்கியிருக்கோம். அது அந்த மாதிரியான வயல்கள் வந்து நிறைய நம்மகிட்ட வந்து நம்ம நேரடி வயல் ஆய்வு மேற்கொண்டு அதுக்கப்புறம் வந்து கொடுத்து சரி பண்ணி நிறைய வந்து நம்முடைய பகுதிகளில், குறிப்பாக திருவண்ணாமலை ஒட்டிய பகுதிகளில் நம்ம பண்ணி நிறைய வந்து சரி பண்ணி கொடுத்துருக்கோம். இதில் கொடுக்க வேண்டியது நான் சொன்ன மாதிரி, ஏற்கனவே சொன்ன மாதிரி சாயில் அப்ளிகேஷனாக கொடுக்க வேண்டியது, அதே மாதிரி இலை வழி தெளிப்புலையும் வந்து நம்ம திரும்பவுமே வந்து ரெட் ஆல்கே ஜெல், கார்பன்டசிம் மேங்கோசேப் ப்ளஸ் மைக்ரோநியூட்ரியன்ட்ன்றது வந்து நல்ல கம்பெனி. இது வந்து
சீவீட் எக்ஸ்ட்ராக்ட் அந்த மாதிரி உள்ளது எல்லாமே சேர்த்து நம்ம வந்து ஸ்ப்ரேயாக கொடுக்கும்போது வந்து மிக விரைவாக அது வந்து அந்த பயிர் வந்து ரெக்கவர் ஆகி வருது. இதன் மூலமாக வந்து அதிகமான வேர் வளர்ச்சி, குறிப்பாக வந்து அந்த புதிய வேர்கள் வந்து எப்போ இறங்க ஆரம்பிக்குது அப்போ தான் வந்து உங்களுக்கு நிறைய தூர் கிளைப்புகள் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும். வேர்கள் சரியாக பிடிக்காத வரையிலும் வந்து இது வந்து இறங்க போகிறதில்ல. அந்த புதிய வேர்கள் வந்து இறங்காத வரையிலும் நிறைய தூர்கள் வந்து வெடிக்க போகிறது இல்லை. ஸோ அதுக்கான ஏற்பாடுகளை வந்து நம்ம வந்து முக்கியமாக கவனிக்கணும். குறிப்பாக சிங்க் போன்ற நுண்ணூட்டச்சத்துக்கள் அடங்கிய இலைவழி தெளிப்புரங்கள் மைக்ரோநியூட்ரியன்ட் மிக்சர் வந்து கீலேட்டட் ஃபார்ம்னு சொல்லுவாங்க. அதை வந்து நம்ம வந்து தெளிக்கணும், கண்டிப்பாக வந்து தெளிக்கணும். இதன் மூலமாக வந்து நம்ம பயிரை வந்து மிக விரைவாக நம்ம வந்து ரெக்கவர் பண்ணி கொண்டு வரலாம். அதில் வந்து அந்த மைக்ரோநியூட்ரியன்ட் கொடுக்கும்போது அது கூட வந்து கார்பன்டசிம் மேங்கோசப் போன்ற நோய் மருந்துகளையும் சேர்த்து கொடுக்குறது ரொம்ப ரொம்ப அவசியமானது. அப்படி கொடுக்கும்போது தான் அந்த பயிர்கள் வந்து மிக விரைவாக வந்து ரெக்கவர் ஆகி வரும். அந்த மாதிரி வந்து நம்ம இந்த வயலை வந்து எப்படி இது பண்ணோம் அப்படின்றத வந்து ஃபுல்லாக வந்து A to Z வந்து என்னென்ன உரங்கள் கொடுத்துன்றது வந்து நான் உங்களுக்கு டெக்ஸ்ட்லேயும் வந்து கொடுத்துட்றேன். அது மாதிரி இதில் வந்து முக்கியமாக கவனிக்க வேண்டியது வந்து அந்த நுண்ணுண்ட சத்து பற்றாக்குறை இல்லாதது மட்டும் இல்லாமல் நம்ம வந்து இந்த சேறு கலக்கும்போது அதிகப்படியான சேராக இருக்கிறதுனால அதை வந்து முதல்ல இருக்கிறதுக்கான வந்து நம்ம ஜிங்க் சல்ஃபேட் ஏக்கருக்கு 10 கிலோ கொடுக்கணும். அதை காட்டிலும் இன்னும் பெஸ்ட்டானது வந்து மைக்ரோநியூட்ரியன்ட் மிக்சர் நல்ல வந்து கம்பெனி ஐட்டமாக வந்து பார்த்து கொடுக்கலாம். அல்லது ஜிங்க் சல்ஃபேட்டாவது குறைஞ்சது வந்து 10 கிலோ வந்து ஜிங்க் சல்ஃபேட் 10 கிலோ ஏக்கருக்கு 10 கிலோ ஜிங்க் சல்ஃபேட் நன்றாக பவுடர் ஃபார்முக்கு நுணுக்கி அதை உடைத்து அதை வந்து எனக்கு பெரும்பாலும் கட்டியாக இருக்கும் அல்லது லூஸாக இருந்தால் ஓகே தான். அதை வந்து மணலில் கலந்து இட வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியமானது. ஏன்னா சிங்க் கொடுத்துட்டிங்கன்னா தான் உங்களுக்கு வந்து அந்த மண் வந்து இருக்கும். அது மாதிரி வந்து வேர் வளர்ச்சி அந்த மாதிரி தூர் கிளைப்புகள் வர ஆரம்பிக்கும். அது மாதிரி இந்த மாதிரி சேறு அதிகமாக இருக்கக்கூடிய பூமிக்கு வந்து நீங்கள் வந்து அதிகமாக எடுக்கக்கூடிய ஃபெர்டிலைசர் இந்த உரத்தில் வந்து முக்கியமாக வந்து இந்த சேறு அதிகமாக இருக்குது அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் தாராளமாக ஃபேக்டம்பாஸ் போன்ற உரங்கள் 20-20-13 அதாவது சல்ஃபேட் ஃபார்மில் உள்ளது அந்த மாதிரியான உரங்களை வந்து கொடுக்குறது, ஜிங்க் சல்ஃபேட் அல்லது ஃபேக்டம்பாஸ் போன்ற உரங்களை வந்து நீங்கள் கொடுக்குறது வந்து ரொம்ப ரொம்ப அவசியமானது. கண்டிப்பாக வந்து ஜிங்க் சல்ஃபேட் கொடுக்கணும், இது ஒரு விஷயம். அது மாதிரி வந்து அந்த மாதிரி சேறு அதிகமாக இருக்குது, பாசி அதிகமாக இருக்குன்ற பட்சத்தில் நீங்கள் தொடர்ச்சியாக வந்து தண்ணி கட்டுறதை வந்து கொஞ்சம் அவாய்ட் பண்ணணும். அவாய்ட் பண்ணிவிட்டு கொஞ்சம் வந்து நல்ல வயல்கள் வந்து தண்ணி இறங்கி தண்ணி வந்து ஓரளவுக்கு காய்ந்த நிலையில் திரும்ப காய விட்டு நம்ம தண்ணி கட்டுறோம். அதாவது நீர்மறைய நீர்க்கட்டு அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது தண்ணி வந்து கொஞ்சம் நல்லா வந்து மண்ணுக்குள்ளே இறங்கினதுக்கப்புறம் அல்லது வயல் காய்ந்ததுக்கப்புறம் வந்து வயல் வெடிக்கக்கூடிய நிலையில் லேசாக வெடிப்பு தெரிகிற கண்டிஷனில் நம்ம திரும்ப வந்து தண்ணி கட்டலாம். ஆனால் தொடர்ச்சியாக வந்து நீங்கள் எப்போவுமே தண்ணி வயலில் வச்சுட்டே தான் இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அப்போ தான் இந்த மாதிரியான பிரச்சனைகள், புதிய வேர்கள் உருவாகாமல் இருக்கிறது, அது மாதிரி வேர் அழுகல் வரக்கூடியது, இந்த மாதிரியான பிரச்சனைகள் வரும். அந்த மாதிரியான சூழ்நிலைகளை தான் நான் சொன்ன மருந்துகள் சாப்பிலைசர் அல்லது கார்பன்டசிம் ப்ளஸ் மேங்கோசப் இந்த மாதிரி மருந்துகளை வந்து இலை வழியாகவும் தெளிக்கலாம். அது மாதிரி நீங்கள் உரத்துலையும் கலந்து மிக்ஸ் பண்ணி போடலாம். அது மாதிரி நிறைய நண்பர்கள் வந்து சாப்பிலைசர் பற்றி கேட்கும்போது கேட்குறாங்க, அது எப்படி மிக்ஸ் பண்ணுறது, எந்த உரத்து கூட மிக்ஸ் பண்ணுறதுன்றது கேட்குறாங்க. நம்ம நிறைய வீடியோக்களில் சொல்லியிருக்கோம். சாப்பிலைசரை வந்து நீங்கள் 2 முறையிலையும் பயன்படுத்தலாம். ஒன்று வந்து இலை வழியாக தெளிக்கிறது, ஏக்கருக்கு 500 கிராம் தெளிக்கலாம். அது மாதிரி வந்து நீங்கள் வேர் வழியாக உரத்துடன் கலந்து இடுவதும் வந்து ஏக்கருக்கு 500 கிராம் விட்டால் போதுமானது. அதை கலக்கும்போது எப்போவுமே ஒரு தார்பாய் போன்ற ஏதாவது ஒரு விரிப்பை போட்டு அது மேலே யூரியாவை கொட்டி அந்த யூரியாவுக்கு மேலே தான் வந்து நம்ம வந்து சாப்பிலைசரை கொட்டி மிக்ஸ் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி கலக்கும்போது வந்து அந்த சாப்பிலைசர் வந்து நன்றாக யூரியாவுடன் ஒட்டி அதுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா யூரியா வந்து ஒயிட் கலராக இருந்தது ப்ளூ கலராக மாறிடும். இப்போ சாப்பிலைசர் முழுமையாக அதில் வந்து ஒட்டிக்கும். அதுக்கப்புறம் அதை வேறு உரங்களுடன் கலந்து நீங்கள் தாராளமாக இடலாம். அது மாதிரி வந்து ஜிங்க் சல்ஃபேட் ஏக்கருக்கு எத்தனை கிலோ இடணும் அப்படின்னு கேட்குறாங்க. நம்ம எல்லா வீடியோலையுமே சொல்கிறோம். ஜிங்க் சல்ஃபேட் வந்து ஏக்கருக்கு 10 கிலோ. அதே மாதிரி நுண்ணூட்டம் வந்து ஏக்கருக்கு 10 கிலோ. நுண்ணூட்டம்னு சொல்லும்போது அதில் வந்து சிங்க், பெரஸ், மேங்கனீஸ், மாலிப்டினம், காப்பர், மெக்னீஷியம், மேங்கனீஸ், போரான் போன்ற எல்லா சத்துக்களும் இருக்கிறதுனால அது வந்து இன்னும் வந்து அட்வான்டேஜாக இருக்கும். உங்களுக்கு வந்து நிறைய எல்லா சத்துக்களுமே இருக்கிறதுனால எந்தவித சத்து குறைபாடும் இல்லாத நல்ல அதிக வேர் வளர்ச்சி மற்றும் தூர்கிளைப்புகள் வரக்கூடிய ஒரு பயிர்களை வந்து உருவாக்கும். ஸோ அந்த மாதிரி வந்து நம்ம கொடுத்துட முடியும். அது மாதிரி இது போட்டது மட்டும் இல்லாமல் அப்பப்போ தண்ணியை வந்து கொஞ்சம் இறங்க விட்டு அல்லது காய விட்டு தண்ணி கட்ட வேண்டியது அவசியமானது. அது மாதிரி இலைவழி தெளிப்புரங்களும் கொடுக்குறது மூலமாக மட்டுமே உங்களுக்கு வந்து முழுமையான ஒரு நல்ல வளர்ச்சி இது எல்லாமே கிடைக்கும். ஸோ இந்த வீடியோவில் வந்து எல்லாமே கிளியராக சொல்லியிருக்கேன். அது மாதிரி நிறைய விவசாயிகள் வந்து மருந்துகள் வந்து சரியான மருந்துகள் எங்கே கிடைக்கும், நாங்கள் எப்படி பெற்றுக்கொள்வது அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. நீங்கள் மருந்து அனுப்ப முடியுமா அப்படின்னு கேட்குறாங்க. அப்படி மருந்து தேவைப்படக்கூடிய நண்பர்கள் மட்டும் என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள், வாய்ஸ் மெசேஜ் அல்லது டெக்ஸ்ட் மெசேஜ் பண்ணுங்கள். என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் வந்து 9003440344. கால் பண்ணுறதை அவாய்ட் பண்ணுங்கள். எல்லா நேரத்துலையும் கால் எடுக்கக்கூடிய சூழ்நிலைகள் இருக்காது. அதனால் வந்து நீங்கள் வந்து மருந்து தேவைப்படும் நண்பர்கள் மட்டும் வாய்ஸ் மெசேஜ் அல்லது டெக்ஸ்ட் மெசேஜ் போடுங்க. நான் கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு நாளில் கிடைக்கக்கூடிய மாதிரி தரமான மருந்துகள் அனுப்பி வைக்கிறேன். தமிழ்நாடு ஃபுல்லாகவே அனுப்பிட்டுருக்கோம். ஸோ வந்து உங்களுக்கு உடனடியாக கிடைக்கும்.
அது மாதிரி மேலும் விவசாயம் சார்ந்த வேறு என்ன சந்தேகங்கள் இருந்தாலும் நீங்கள் வந்து கமெண்ட் செக்ஷனில் பதிவு செய்யுங்க. அடுத்து வரக்கூடிய நாட்களில் அடுத்து வரக்கூடிய வீடியோக்களில் அதை பற்றி தெளிவாகவும் விளக்கமாகவும் பார்த்து விடலாம். மீண்டும் ஒரு புதிய வீடியோவுடன் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் நண்பன் ஷியாம். நன்றி, வணக்கம். பொங்கலுக்கு தான் அரைக்காம விட்டுறீங்க. இப்போ பொங்கல் தானே ஒரு வாரம் தானே ஆகுது. அதுக்கு முன்னாடி இது நடவு போட்டு எவ்வளோ நாளுங்க ஆகுது? ஒரு மாதம் ஆகுது. சரி, ரைட், வாங்கம்மா. ஏற்கனவே ஒரு விட உங்கள் அம்மா இருக்கும்போது நெல் போட்டிருந்தாங்களே, அப்போ கூட அதான் அவங்க இருக்கும்போது நெல் போட்டிருந்தாங்க. அதோட கரும்பு தான் 2-3 வருஷமா. இப்பதான் இந்த வருஷம் தான் நெல் நட்டோம். நெல்லுக்கு இவ்வளவு நாளாக ஏன் அப்படியே விட்டீங்க? முன்னாடியே வந்து சொல்லியிருக்கலாம்ல, நான் வந்து முன்னாடியே பார்த்துருப்பேன் ஞாயிற்றுக்கிழமை. ஆ